ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் வந்திருக்கு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம எந்த வீடியோலாம் வந்துட்டு பார்க்க போகிறோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பானா மவுஸ் ப்ரோவில் இருக்குது. என்றைக்கே அந்த ப்ராப்ளம் நிறைய முறை வந்துச்சு. அப்புறம் நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். வடக்கு நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படி எப்படி சொன்னாங்கன்னு நானே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக அந்த வீடியோ பார்த்துட்டு நான் மாற்றினதுலேருந்து அப்புறம் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இறக்குனேன். இது இறக்கி பார்த்தும் எனக்கு வந்து ஓகேவா. அவனுங்க எப்படி தெரியுமா சொன்னானுங்க, எப்படி அதை நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த ப்ரெஷ்ஷில் வேணால் நான் வேறு ப்ரெஷ்ஷில் பண்ணி வந்துடுறேன். ஓகேவா? இந்த ஜாய்ஸ்டிக்கை ஃபுல்லாக கம் பண்ணிட்டு சொல்லிட்டானுங்க. நானும் கம் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த ஓரமாக வைக்க சொன்னானுங்க. நானும் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கேம்பஸு சின்சா வைக்க வச்சவங்க இல்லை பெருசு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டானுங்க. நானும் அப்படியே வச்சுட்டு நானும் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு. சரி, இது ஓகே பரவாயில்லன்னு நினச்சேன். அதுவே ½ அன் ஹவர் கழிச்சு பார்க்குறேன் அது ஒர்க்காகவே இல்லை. இது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா? அப்புறம் நான் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளார ஒர்க் ஆகவே இல்லை. ஓகேவா? அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமர்ஸ்கெல்லாம் கூட அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பிசி கேமர்ஸ், SRM ப்ரோ எல்லாரும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கான இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ்ட்டு 3 நான் யூஸ் பண்ணுற கஸ்டமைஸில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு இப்போ அந்த கேம்பஸை நான் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்காகவே வைக்கிறேன் அந்த கீ. இப்போ நான் அந்த கேம்பஸை டச் பண்ணிட்டு இப்போ எடுத்துன்னு வரேன்னா அந்த சென்டரில் ஒரு ஒயிட் கலர் மார்க் இல்லை, அது வந்து சென்டர்லேயும் இது கொஞ்சம் கேம்பஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அந்த ஜாய்ஸ்டிக்கை விட. ஓகேவா? அந்த ஜாய்ஸ்டிக்கை விட பெருசாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும் பாருங்களேன். இது எனக்கு ஆல் டைம் ஒர்க் ஆச்சு. ஓகேவா? இப்போ அந்த எனக்கு ஆல் டைம் ஒர்க் ஆகிறதுனால எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. நான் இதே மாதிரி வச்சு தான் ஒரு 1 மந்த்தாக ப்ளே பண்ணின்னு இருக்கேன். ஓகேவா? 1 மந்த்தாக ப்ளே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் எஸ்எம்ஜி கன்லாம் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ லாக் ஆகிடுச்சு பாருங்களேன். என்ன தான் ட்ராக் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஹேண்ட் கேம் ஓடுது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவ்வளோ ட்ராக் பண்ணாலும் ட்ராகே ஏறாது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஏன் லாக் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கு வந்துட்டு மவுஸ் எடுத்துகிட்டு அந்த கர்சரை வச்சு நீங்கள் லாக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் டைம் உங்களுக்கு அசால்ட்டாக ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்துட்டு எஸ்எம்ஜி கன்னில் மட்டும் தான் அடிப்பேனா இல்லை, நான் டஸ்டிகன்லேயும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு 2 வீக்காக ட்ரைனிங் எடுத்திருந்தேன். ஓகேவா? 2 வீக்காக ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் பெட்டராக ஆடுவேன் டஸ்டிகில். ஓகேவா? அதுக்காக நான் இப்போ உங்களுக்காக டஸ்டிகில் எடுத்து ஆடி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த டஸ்டிகில் எடுத்து அடிப்பேன், ஆனால் ஷார்ட் தெரியாது. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கை நடுங்குதுப்பா. அந்த ரொம்ப நாளாக ஹேண்ட் லெவல் அடி இப்போ மவுஸ் சேஞ்ச் ஆகவே கொஞ்சம் கை நடுங்குது. ஓகேவா? இந்த மாதிரி அசால்ட்டாக ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் தூக்கலாம். ஓகேவா? அதுக்காக நான் கஸ்டம் ஐடி அப்புறம் என்னுடைய கீ மேப்பிங் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ எடுத்துட்றேன். ஓகேவா? வேணும்னா ப்ரோன்னு எல்லாம் ஏதாவது ரெட் அவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போட்டு விட்றேன். ஓகேவா கைஸ்? பை கைஸ்.